இங்க முத்துவும், மீனாவும் மனோஜ் பேசினத வச்சு ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் போனதுக்கு அப்புறமும், இந்த பக்கம் மீனா, எனக்கு என்னமோ மனோஜ் மேல ஃபுல்லாவே கன்ஃபார்ம் ஆவுதுங்க. அவர் தான் இந்த தப்ப பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி, இந்த பக்கம் அவங்களுமே அந்த விஷயத்த பத்தி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு, முத்துவும், மீனாவும் சேர்ந்துட்டு, பேசாம நம்ம இன்னைக்கு கிறிஷோட வீட்டுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்ற மாரி அவங்களும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் ரொம்பவே கேஷுவலா வெளியில வந்த மனோஜ், ரோகிணியும் இந்த விஷயத்த கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ரோகிணிக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த முத்து, மீனாவும் எந்த விஷயத்தையும் சாதாரணமா விட மாட்டேன்றாங்க. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாம போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மனோஜுமே ரொம்ப நக்கலா வாய் இருக்க முடியாம, ஆமா இவங்க பெரிய சிஐடி, இதெல்லாம் கண்டுபிடிக்க போறாங்க, இருக்கிற வேலையை பாருங்கடா, அதை விட்டு விட்டு தேவையில்லாம அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி பொழப்ப கெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி மனோஜுமே இந்த பக்கம் முத்துவை பார்த்து கலாய்க்கிறாங்க. அப்போ முத்துவுமே டென்ஷன் ஆயிட்டு, டேய் நாங்க இந்த விஷயத்துல என்ன உண்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன கண்டுபிடிச்சாலும் என்ன அதுல வந்து எதுவும் மாட்டி விட முடியாது. ஏன்னா நான் எல்லா இடத்துலயுமே ரொம்பவே தெளிவா இருப்பேன். என்ன ஒண்ணு மாதிரி படிக்காதவன் நினைச்சியா? நான் படிச்சவன்டா, புத்திசாலி, எங்க எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே முத்துவை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க மீனாவுமே, இங்க பாருங்க மனோஜ் ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்காரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுல அவருமே ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆனா நம்ம தான் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரணும், மனோஜோட அகங்காரத்தை அழிக்கிறதுக்காகவே இதை நம்ம உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும், மீனாவும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே பார்லர் போறேன்ற பேர்ல டைரக்டா அங்கிருந்து இங்க கிறிஷோட வீட்டை பார்த்து போறாங்க. போனது மட்டும் இல்லாம கிறிஷ் கிட்ட போயிட்டு, இங்க பாரு கிறிஷ், இந்த மாதிரி முத்து, மீனா கிட்ட உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு சம்மந்தம் இல்லாம போய் பேசுன அப்படின்ற மாதிரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிருஷுமே ரொம்பவே சேடாக ஆரம்பிச்சிடறாரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற ரோகிணியோட அம்மாவுமே, என்ன ரோகிணி சம்மந்தம் இல்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி வந்து அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் இந்த மாதிரி முத்து, மீனா ஆசையா பேசி வா சாப்பிட போலாம், வா மிட்டாய் வாங்கி தரேன்னு சுக்கு போடுறப்போ அவன் போவதான் செய்வான். நீ கூட இருந்து அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாதான் அவன் அதை பத்தி வேற ஆளுங்கிட்ட எதிர்பார்க்க மாட்டான். உன்னை நீ என்னன்னா உன் பையனை கண்டுக்காம உன் இஷ்டத்துக்கு நீ சுத்திக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ற சொல்லு, இந்த விஷயத்தை பத்தி மனோஜ் கிட்டையும் விஜயா கிட்டையும் பேசுன்னு உன்னை எத்தனை டைம் சொல்றது? ஆனா நான் சொல்ற விஷயத்த ஒரு டைமாவது கேட்கறியா? நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற. ஆனா சம்மந்தம் இல்லாம ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியோட அம்மாவுமே ரோகிணியை போட்டு கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ரோகிணி இருந்துகிட்டு, இங்க பாருமா நீ கூட புரிஞ்சுக்காம பேசாத, என் சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரியுமா, நான் எப்படி எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த நிமிஷத்துல போய் கிறிஷோட உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா நானும் அந்த வீட்டை விட்டு வெளியில வர வேண்டியதான். அதுக்கப்புறம் மனோஜ் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. நானே மனோஜோட சேர்ந்து வாழ்றதுக்காக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி என் சொந்த நகையை அடகு வச்சு அவன் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் பிரச்சனையை தீர்க்கறது எனக்கு முழு கால வேலையா இருக்கு. ஆனா சம்பந்தம் இல்லாம இந்த பிரச்சனை வர உள்ள இழுக்காதமா, இதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி எங்க ரோகிணியா அவங்க அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல எங்க கிருஷ்ணன் ரொம்பவே வந்து பலவீனமாயிடுறாரு. என்ன இது, நம்ம அம்மா எதை பண்ணாலும் தப்புன்னு சொல்றாங்க, முத்து அங்கிளும் மீனா ஆண்டியும் எனக்கு எப்பவுமே நல்லதானே செய்றாங்க, அவன் எனக்கு ஹாப்பியா வந்து நான் இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு சாக்லேட்ஸ் வாங்கி தராங்க, அது மட்டும் இல்லாம என்ன ரொம்பவே அன்பா பாத்துக்கிறாங்க. ஆனா எப்பவுமே எங்க அம்மா என்ன அப்படி பாத்துக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி எங்க கிருஷுமே தான் அம்மா மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு எங்க முத்துவுமே செட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அதை பத்தியே நினைச்சு ரொம்பவே வந்து குழம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட போனுக்கு ஒரு காலுமே வருது. அவருமே அந்த கால் அட்டன் பண்ண தான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது, முத்துவோட பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே ஆப்போசிட்ல இருந்து, என்னாச்சு முத்து, என்ன பண்ற, நான் இந்த மாதிரி ஊருக்கு வரலான்னு இருக்கேன், இன்னொரு 2 நாள்ல வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட முத்துவுமே, சரி பாட்டி நீங்க வரும்போது கூப்பிடுங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பாட்டியுமே இங்க முத்துவோட குரல்ல ஏதோ ஒரு விஷயம் டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, என்னாச்சு முத்து, என்ன ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்கியா, ஏன் உன் குரல் டல்லா இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் முத்துவுமே, எப்படி பாட்டி இதை கண்டுபிடிச்சுங்க, என் மனசுல பாரமா இருக்கிற விஷயம் உங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாட்டி இருந்துகிட்டு, இங்க பாருடா, நான் ஒண்ணு இந்த காலத்து ஆள்லாம் கிடையாது, நான் பழைய காலத்து ஆளு, யார் எப்போ எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க கஷ்டத்துல இருக்காங்களா சந்தோஷத்துல இருக்காங்களா இல்ல அவங்க ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதனால சொல்றேன், உன் கஷ்டம் என்ன, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் முத்துவுமே இந்த நடந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, இந்த கிறிஷோட பாட்டியை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஆப்போசிட்ல, ஞாபகம் இருக்குடா, ஆமா அவங்க கூட ஏதோ கிராமத்துல வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொன்னல, இப்ப எப்படி நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்கறாங்க. அப்ப முத்துவுமே, இல்ல பாட்டி அவங்க கிராமத்தெல்லாம் போய் செட்டில் ஆகல, அவங்க இப்ப சென்னையில தான் இருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயமா, இப்போ நம்ம அப்பா வேலை செய்யற அதே ஸ்கூல்ல தான் அந்த கிறிஸ் பையனும் படிக்கிறான். நேத்து ஒரு பேரண்ட் மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் ரொம்பவே முரண்பாடா இருந்துச்சு. அதெல்லாம் கவனிக்கிறப்போ அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ கிறிஷோட அம்மா அப்பாவை பத்தி அவங்க ரொம்பவே வந்து ரகசியமா வச்சிருக்காங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கிறிஷ் இவங்க பாட்டி கிட்ட இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அன்பு கிடைக்காம ரொம்பவே வந்து ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கான் பாட்டி. நான் எப்படி ஒரு காலத்துல கஷ்டப்பட்டனோ அதே மாதிரியே இப்ப கிறிஷை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இருக்கு. அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னா முதல்ல அவங்க அம்மா அப்பா பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாட்டி கிட்ட முத்துவுமே ஹெல்ப் கேட்கிறாரு. அப்ப பாட்டியுமே இதுக்கெல்லாம் எதுக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன், ஆல்ரெடி அவங்க கிராமத்துல ரொம்ப நாள் இருந்தாங்கன்னு சொன்னல, அங்க போய் விசாரிச்ச பாரு தெரிஞ்சிட போது, அல்ல பேசாம நீ கிளம்பி வா, நானும் அந்த கிராமத்துக்கு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து விசாரிப்போம். விசாரிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கிறிஷோட பாட்டி பத்தியும் அதே நேரம் கிறிஷோட அம்மா அப்பா பத்தி நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவை கிளம்பி வர சொல்றாங்க. அப்ப முத்துவுமே எதை பத்தியுமே யோசிக்காம இங்க மீனா கிட்ட சொல்லிட்டாங்கிறது கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா மீனாவுமே இல்லைங்க நானும் வருவேன், நம்ம 3 பேரும் போலாம், 3 பேர் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சேர்ந்துட்டு டைரக்டா அந்த கிராமத்துக்கு பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாட்டி கார்ல போயிட்டு இருக்க வழியில என்னாச்சு மீனா, உனக்கும் இந்த விஷயத்துல டவுட் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க மீனா கிட்ட கேக்குறாங்க. அப்ப மீனாவுமே ஆமா பாட்டி, எனக்குமே இந்த விஷயத்துல கிறிஸ்தன் நினைச்சதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவன் ரொம்பவே சொந்தங்கள் இல்லாமையும் பாசம் இல்லாமையும் வளர்ந்துகிட்டு இருக்கான், அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க முத்து என்ன சொன்னாரோ அதே விஷயத்த மீனாவும் சொல்றாங்க. இதை கேட்ட பாட்டியுமே பரவாயில்ல பரவாயில்ல, எல்லா விஷயத்திலயும் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் டைரக்டா கிறிஸ்டோட பாட்டியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல விசாரிக்கும் போது தான் அவங்களுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க இருந்தாங்க, ஆனா இப்பெல்லாம் இங்க வரதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துக்கு பயங்கர ஷாக்கு. சரிங்க ஓகே இருக்கட்டு, அந்த பையன் இருக்கான்ல அவனோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் ஆப்போசிட்ல அந்த பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, அவங்க அப்பாவா, அவர் இறந்துட்டாருங்க, ரொம்ப வயசான ஆள் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் இவங்க ஊருக்கே கிளம்பி போனாங்க, அவர் இருந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் போனாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க எல்லாருமே சொல்றாங்க. இது கேட்ட முத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படின்னா அவங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க தான்ப்பா சென்னை கூட்டிட்டு போனது, அவங்களும் சென்னையில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட முத்து இல்லையே அவங்க வெளிநாட்டுல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேறப்பா, அந்த பொண்ணு சென்னையில தான் இருக்கு, இப்ப கூட சமீபத்துல ஏதோ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை கூட நான் பார்த்தேனே, அந்த பையன் பர்த்டே பார்ட்டிக்கு இங்க வச்சுதான் கொண்டாடினாங்க, எந்த இஷ்யூவும் இல்லாம அந்த பொண்ணு கூட கொண்டாடிச்சு, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வெளிநாட்டுலாம் இல்லப்பா, சென்னையில தான் இருக்கு, நீங்க தான் ஏதோ தெரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் முத்துக்கும் மீனாக்கு பாட்டிக்கும் என்னன்னே தெரியல, பயங்கர டவுட்டா இருக்கு. என்ன இவங்க சொல்றாங்க சென்னையில தான் இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்காக பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கிளம்பி வராம அவங்க எல்லாரும் முன்னாடி நடிக்கணும், அப்பனா இதுல ஏதோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயுமே ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அவருமே போட்டோவா, அவங்க போட்டோ எல்லாம் எங்ககிட்ட எதுவும் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த பக்கம் முத்துக்கிட்ட ஒரு சந்தேகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்துமே என்னாச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க போட்டோ மட்டும் ஏதோ இருந்தா கொஞ்சம் காட்டுங்க, நான் அவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு தம்பி, ஒரு போட்டோ இருக்கு, அந்த பையனோட பிறந்த நாள் அன்னைக்கு எடுத்த போட்டோ இருக்கு, ஆனா இந்த வருஷம் இல்ல போன வருஷம் எடுத்த போட்டோ தான், நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வேணா தேடி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி அவருமே உள்ள போய் அந்த போட்டோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் முத்து மீனாக்கு பாட்டிக்கலாம் பயங்கரமான ஷாக்கு. கண்டிப்பா அந்த போட்டோ மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் கிறிஸ்டோட அம்மா யாருங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாம கிறிஸ்டுக்கு இருக்க பிரச்சனையும் தீர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவோட இருக்காங்க. அப்ப கரெக்டா உள்ள இருக்க அவருமே ஒரு போட்டோ எடுத்துட்டு வெளியில வராரு. அந்த போட்டோவை எடுத்து இந்த பக்கம் முத்து பக்கம் நீட்டுறாங்க. அதை பார்த்த முத்துக்கு சரியான ஷாக்கு. சொல்ல போனா அந்த போட்டோல ரோகிணி இருக்காங்க, அவங்களும் அப்படி ஸ்டன் ஆகி போயிட்டு இந்த பக்கம் மீனா கிட்டையும் அதுக்கப்புறம் பாட்டி கிட்டையும் காட்டுறாங்க. அப்ப இந்த பக்கம் பாட்டியுமே அந்த போட்டோவை பார்த்துட்டு இது என்ன, இது நம்ம பெரிய மருமக இருக்கா, இவ எதுக்கு இதுல இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோ எங்க இதுதாங்க அந்த பையனோட அம்மாவே, இவங்க பேர் கல்யாணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க ரோகிணின்னு சொல்றாங்க. ரோகிணிலாம் இல்லைங்க, இந்த பொண்ணு பேர் கல்யாணி, இந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே ஒரு டைம் கல்யாணம் ஆகி அந்த புருஷன் இறந்துட்டான், அவன் ஒரு குடிகாரன், சொல்ல போனா ரொம்ப வயசான ஆளுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான். இதுக்கப்புறம் தான் இந்த இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு சென்னைக்கு போச்சு. பொழைக்கிறதுக்காக தான் ஊர் தேடி போனாங்க, ஏன்னா அந்த பொண்ணு பியூட்டி பார்லர் ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரொம்பவே அச்ச பிசுங்காம மொத்த டீட்டெயிலும் புள்ளியா வச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துக்கு மீனாக்கும் பயங்கரமான ஷாக்கு. அப்ப கரெக்டா பாட்டியுமே எனக்கு அப்பவே தெரியும்டா முத்து, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல முதல் டைம் இந்த பக்கம் ரோகிணியை பாக்குறப்ப நான் என்ன சொன்னேன், இவளை பார்த்தா ஏற்கனவே ஒரு குழந்தை பெத்த மாதிரி இருக்கா, இவளை போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி விஜயாவை சத்தம் போட்டேன். ஆனா அப்ப யாருமே என் பேச்சு கேட்கலடா, இப்பதான் தெரியுது, தெளிவாவே புரியுது, இவ ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெத்தவ. இதெல்லாம் தெரியாம தான் இந்த பக்கம் விஜயா இப்படி மனோஜுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டா, நீ வா நம்ம எதா இருந்தாலும் நேர்ல போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி இங்க முத்துவும் மீனாவையும் கூட்டிட்டு டைரக்டா இங்க விஜயா வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க.